ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷ காலகட்டத்தில் தான் அவருடைய கொலைகள்லாம் பண்ணார். ஒரு 50 கொலைகள். இந்த முன்னாடி பார்த்த 2 கொலைகளுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் இருந்தது. எஸ்பெஷலி ஹெரல் ஷிப்மன்னா அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணல. ராமரை பொறுத்த வரைக்கும் கூட கொலை பண்ணும்போது அவர் அந்த சஃபரிங்கை பார்த்து அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பாலியல் கிளர்ச்சியும் கிடைக்கல. ஆனால் இவர் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒரு தடவையும் குத்தும் போதும் அவருக்கு பாலியல் கிளர்ச்சி கிடைச்சது. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, டிப்பிக்கலாக குழந்தைங்களுக்கு பபிள் கம்மெல்லாம் காட்டி எல்லாம் கூட்டிகிட்டு நம்ம வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பாடிஸ்லையும் கண்கள் எடுத்துருவார். நிறைய இடத்துல அவர் தன்னுடைய பற்களை பயன்படுத்தியே இவருக்கு தன்னால் பாலியல் உறவில் ஈடுபட முடியாத மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருந்தது இவருக்கு. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், அவருடைய ஆண் இதனால் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே கூட அவங்க ஒரு சில மாதங்களில் இவரால் எதுவும் தனக்கு பாலியல் உறவை ஈடுபட முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க விட்டு போயிடுவாங்க. இது ஒரு பெரிய ரிஜெக்ஷனாக தான் அவர் பார்த்தாரு. இது அவர் பெரிய அளவில். ஹாய் டாக்டர், நம்ம கடந்த 2 வீடியோவும் நல்லாவே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம்? அவர் எப்படிப்பட்டவர்? நல்லவரா வல்லவரா? இன்னைக்கு ஒரு கம்யூனிஸ்ட். அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்தவர். யுக்ரைனில் வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் பேர் ஆண்ட்ரி சிக்காட்டிலோ. ஸோ இவர் வாழ்ந்த காலகட்டம் 1936லேருந்து 94 வரைக்கும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணது அவரை கன் ஷாட் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ இவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கில்லர். ஸோ இவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷ காலகட்டத்தில் தான் அவருடைய கொலைகள்லாம் பண்ணார். ஒரு 50 கொலைகள் பண்ணியிருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வல்னரபிள்னால் ரொம்ப ஈஸியாக யாரை கொலை பண்ண முடியுமோ அந்த மாதிரியான மக்கள் தான். அதுவும் பெண்கள், குழந்தைகளில் போத் ஆண்கள் அண்ட் பெண் குழந்தைகள். கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா, இந்த முன்னாடி பார்த்த 2 கொலைகளுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் இருந்தது. எஸ்பெஷலி ஹெரல் ஷிப்மன்னா அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணல. அண்ட் ராமரை பொறுத்த வரைக்கும் கூட கொலை பண்ணும்போது அவர் அந்த சஃபரிங்கை பார்த்து அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பாலியல் கிளர்ச்சியும் கிடைக்கல. ஆனால் இவர் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இவருக்கு ஒரு கண்டிஷன் சொல்லலாம். அது பேர் எரோட்டோஃபோனோஃபிலியா அப்படின்றாங்க. அது லஸ்ட் மர்டர். ஸோ ஒரு தடவையும் குத்தும் போதும் அவருக்கு பாலியல் கிளர்ச்சி கிடைச்சது. ஸோ இதுதான் இவருடைய இயல்பு. ஸோ இவர் ஆனால் இந்த டிடெக்டிவ்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இவரை பிடிக்கிறதுக்கே. ஏன்னா அவ்வளோ இவர் ஒரு கல்யாணம் ஆனவர். கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தைங்க இருந்தது. அந்த பேக் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ ஒரு டீச்சராகவும் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஏஷியன் ஸ்டடீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை யாரும் ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே கொலை பண்ணவங்க, ரேப் பண்ணவங்க. ரொம்ப பெரிய அதிகாரத்தில் இருந்தவரா? பெரிய அதிகாரம்லாம் கிடையாது, ஆர்டினரி தான். ஆனால் ஒரு நார்மல் நெக்ஸ்ட் டோர் மேன் மாதிரி. குழந்தைங்க இருக்குது, ஒய்ஃப் இருக்காங்க, வேலை பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது யாரும் அவரை ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் அவர் ஒரு தடவை ஒரு போலீஸ் பிடிச்சப்ப கூட இவருடைய வாயை சுற்றி ஏதோ கொஞ்சம் ரத்தம்லாம் இருந்திருக்கு போல இருக்குது. ஆனால் அவங்க அப்படியே விட்டாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, டிப்பிக்கலாக இந்த உட்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும் இல்லையா, அங்கே குழந்தைங்களுக்கு பபிள் கம்மெல்லாம் காட்டி எல்லாம் கூட்டிகிட்டு, நம்ம பாட்டிலாம் சொல்லுவாங்களே, யாரும் லாலிபாப் கொடுத்தா போயிடாதீங்கன்னு, டிப்பிக்கலாக அந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள கொலை செய்கிறது. இதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பாடிஸ்லேயும் கண்கள் எடுத்துருவார். ஏன்னா ரஷ்யாவில் ஒரு பழமொழி உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு. ஸோ கடைசியாக இறக்கும்போது ஒருத்தரோட கண்களில் அந்த கடைசியான காட்சி அப்படி கேப்சர் ஆகும். அது உண்மை இல்லை, ஆனால் அந்த நம்பிக்கை இருந்ததால் கண்கள் எடுத்துருவார். அப்புறம் அவர் அந்த செஸ்ட்டை குத்த அவருக்கு ஒரு கிளர்ச்சி வந்துட்டுருக்கும். நிறைய இடத்துல அவர் தன்னுடைய பற்களை பயன்படுத்தியே பெண்களுடைய மார்பகங்களை கடிக்கிறது, கெனிபாலிசம் இருந்தது. அப்புறம் அவங்களுடைய யூட்ரஸை கடித்து சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி அவருடைய பற்களை பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணார். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம், அவருடைய ஆண் உறுப்புக்கு பதிலாக நைஃபை பயன்படுத்தினார். ஸோ அது ஏன் அப்படின்னா, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ இவர் பிறந்தது அந்த டைமில், அந்த யுக்ரைனில் பிறந்த அந்த டைமில் ரொம்ப ஒரு பஞ்சம் இருந்த ஒரு டைம்.
ஸோ உண்மையாக சொல்லணும்னா உண்மையாகவே அங்கே கெனிபாலிசம்லாம் வைட் ஸ்ப்ரெட்டாக இருந்தது பஞ்சத்தால். ஸோ நிறைய பேர் கதைகள்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸை அழைச்சிட்டு வந்தால் ஒரு லேடி சூப் கொடுக்குறாங்க, அந்த சூப்பில் வந்து மனுஷனோட விரல்கள் இருந்தது, அதனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து கெனிபாலிசம் வாஸ் வைட் ஸ்ப்ரெட். அப்போ இவங்க அம்மா ஒரு கதை சொல்லி வளர்ப்பாங்க, உனக்கு ஒரு தம்பி இருந்தான், அவனை வந்து யாரோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அடித்து சாப்பிட்டுட்டாங்க, நீயும் ரொம்ப கலாட்டா பண்ணனா அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு. அவர் அதை உள்வாங்கினாரா என்னன்னு தெரியல. அப்புறம் இவர் வளர்ந்த பிறகு என்னாச்சுன்னா இவருக்கு தன்னால் பாலியல் உறவில் ஈடுபட முடியாத மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருந்தது இவருக்கு. ஸோ இதனால் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே கூட அவங்க ஒரு சில மாதங்களில் இவரால் எதுவும் தனக்கு பாலியல் உறவை ஈடுபட முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க விட்டு போயிடுவாங்க. இது ஒரு பெரிய ரிஜெக்ஷனாக தான் அவர் பார்த்தாரு. இது அவரை பெரிய அளவில் பாதிச்சுது. அப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா சரி அப்படின்ட்டு கல்யாணம் வேறு பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை எப்படி பெற்றுக்கிட்டாருன்னா மாஸ்டர்பேஷன் பண்ணி அந்த ஒரு வீட்லேயே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மாதிரி பண்ணி தான் அவர் 2 குழந்தைகள் பெற்றுக்கிட்டாரு. பட் மனைவியோட உடல் உறவு அவரால் வச்சுக்க முடியல. ஃபிசிக்கலி ஹி குடன்ட் என்கேஜ் இன் இது. அதுதான் அவர் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ இந்த ரிஜெக்ஷன், இந்த இயலாமை, இன்ஃபேக்ட் அவரை கோர்ட்டில் வந்து ட்ரையல் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் வந்துட்டு அவருடைய ட்ரௌசர்ஸை ஓப்பன் பண்ணி அவருடைய ஆண் உறுப்பை காமிச்சு எனக்கு வந்து என்னுடைய இயலாமை ஐ வாஸ் ராப்ட் ஆஃப் மை ஜெனிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா சொன்னார். ஸோ அவரை இந்த அளவுக்கு அதை பாதிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் இந்த நிறைய ஏஷியன் ஸ்டடீஸாக இந்த மாதிரிலாம் படிச்சிருக்காரு. நிறைய இந்த கம்யூனிசம் ரிலேட்டடாக ஈவன் டிகிரி கோர்ஸ்லாம் பண்ணிவிட்டு டீச்சராக வந்து வேலைக்கு சேர்ந்துருக்காரு. அதாவது வந்து அவர் டீச்சராக இருந்த காலகட்டம் ஒரு 1970s இருந்தார் வச்சுக்கோங்களேன். அப்போ 1975 அவரை வந்து வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு குழந்தை வந்து மொலஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஸ்கூலில் வந்து அவருக்கு சுத்தமாக வந்து அவரால் ஒரு குழந்தைங்களை வந்து அவரால் ஒரு ரெஸ்பெக்டே தன் மேலே கொண்டு வர முடியல அவரால். சரி, அதுதான் ஒரு டீச்சரோட வேலை, ஹீ மஸ்ட் கமாண்ட் ரெஸ்பெக்ட். அது முடியல. அவங்க குழந்தைங்க வந்து அவரை கூஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூஸ் அப்படின்னா அங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாங்கான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாமே அவரை பெரிதளவில் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கு. ஸோ இவர் இந்த கொலைகள் பண்ணும்போது இவர் தன்னுடைய வேலையில் ஈடுபட்டு இருந்தார். கடைசியில் இவங்க டிரெக்டர்ஸ் தலையை பிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரே மாதிரி கொலைகள் உட்ஸில் வந்து இவ்வளோ ஒரு 50 கொலைகள், எப்படி இவரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரொஃபைலிங் பண்ணாங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு. ஸோ இவர் எப்படி எந்த மாதிரியான ஒரு சைக்காலஜி அவருக்கு இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்புறம்தான் வந்து தெரிஞ்சது இவர் வந்து அவரால் திருமணம் ஆகிருக்கும் அவருக்கு, இல்லாட்டி தனியாக இருப்பார், ஆனால் அவருக்கு வந்து பாலியல் உறவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்காட்ரிஸ்ட் அலெக்சாண்டர்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட் அவர் வந்து கணிச்சார். ஸோ அதை வச்சு தான் அவரை வந்து ட்ரேஸ் பண்ணி அவரை வந்து பிடிச்சாங்க. ஸோ இவர் வந்து ஒரு டிப்பிக்கல் சைக்கோபேத்துன்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை, எம்பத்தி இல்லை. இதற்கு மேலே அவருக்கு கொலைகளால் அவருக்கு ஒரு கிளர்ச்சி வந்தது. அதுவும் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணி ரொம்ப ஒரு நைஃபை அவர் ஆண் உறுப்புக்கு பதிலாக பயன்படுத்தி ஒருத்தவங்களை தாக்கி அதில் அவருக்கு கிளர்ச்சி கிடச்சிருக்கு. இதை ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஒரு தடவையும் அவங்க நெஞ்சு பகுதியை நான் குத்தும் போதும் எனக்கு வந்து இஜாக்குலேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எரோட்டோஃபோனோஃபிலியா அப்படின்னா அதாவது எரோட்டோ அப்படின்னா வந்துட்டு செக்ஷுவல் டிசைர்ஸ், செக்ஷுவல் கிளர்ச்சி. ஸோ இவருக்கு வந்து கொலைகள் பண்ணுறதால வரக்கூடிய செக்ஷுவல் கிளர்ச்சி. ஸோ அவரை ஒரு தடவையும் அவர் குத்தும் போது அவர் இஜாக்குலேட் ஆகிறாரு அப்படின்னா வந்துட்டு அதுதான் அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய இயல்பு, அவருடைய மனசு அந்த மாதிரி தான் வந்து வயர்டாக இருந்திருக்கு. இது ஒரு காமனான ஒரு விஷயம். அதாவது மற்ற மனிதர்களுக்கு இது வந்து வேற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கொலைகள் மூலமா ஒரு இன்பம் கிடைக்கிறத விட தாண்டி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஃபெட்டிஷ்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிறது இவருக்கு வந்து கத்தியால குத்துறது தான். அப்படின்னு இவருக்கு வந்து முதல்ல அவர் தன்னால் பாலியல் உறவில் ஈடுபட முடியாதது வந்து அவருக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி செயல்களில் ஈடுபட மாட்டாங்க இல்லையா. இதற்கு மேலே இவருக்கு ஒரு ஆளுமை கோளாறும் இருந்திருக்கு. ஸோ இவங்க சில ஆளுமை கோளாறுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நார்சிசிஸ்டிக் சைக்கோபேத்திக் ட்ரெய்ட்ஸ் டெஃபினட்டாக இருந்திருக்கலாம். ஸோ இவருடைய கொலைகள், அதுவும் அந்த கொலைகளுக்கு அப்புறம் அவர் எப்படி அதை
என்ன சொல்ற மோஸ்ட் ஹாரிஃபிக் மர்டர் இன் ரஷ்யான்ற மாதிரி சொல்லலாம். இவர் கமெண்ட்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இவங்க ஏன் டேமருக்கு வந்து இவ்வளோ காலத்து வாங்குறாங்கங்கிற மாதிரி கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. பட் அதே நீங்கள் தான் வந்து இவர் மேலே வந்து ரொம்ப ஹாரிஃபிக் இஸ் அ சைக்கோபாத் அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. அது வேறுபாடு வித்தியாசம் எதுவும் இருக்கா? டெஃபினட்டாக டாமர் வந்து சைக்கோபேத் கிடையாது. அவருக்கு வந்து வந்த உந்துதல்கள், அவரே வந்துட்டு அந்த உந்துதல்களை வந்து அவர் டவுன் பண்ணுறதுக்கு தான் அவர் மதுவை அருந்த ஆரம்பித்தார். ஹி வாஸ் கில்ட்டி டில் தி எண்ட். அவருடைய விக்டிம்ஸை அவர் வெறுக்கலை. அவங்க வந்து கஷ்டப்பட்டு சாவறதை வந்து அவர் விரும்பலை. ஒரு இறந்திருக்க ஒரு மனிதரோடு அவர் வந்து உறவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உந்துதல்கள் அப்படி இருந்தது. அவருக்கு ஒருவேளை அந்த டைமில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா அவர் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். பட் கடைசி வரைக்கும் ஹி வாஸ் கில்ட்டி. ஹி டிக்ளேர்ட் தட் ஹி வாஸ் கில்ட்டி. நான் பண்ணது தவறுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிராயச்சித்தம் தேடுறதுக்கு வந்து கிறித்துவத்தையும் அணுகுனார். ஸோ அவருடைய ஆளுமையில் வித்தியாசங்கள் உண்டு. ஸோ நம்ம சைக்காட்ரியில் எப்போதும் சொல்லுவோம், we can treat the sad, we can treat the mad, we can't treat the bad அப்படின்னுவோம். அதாவது சேடுனா டிப்ரெஸ்டாக இருக்கவங்கள எங்களால் ட்ரீட் பண்ண முடியும், மேடுனா சைக்காட்டிக்காக இருக்கவங்கள ட்ரீட் பண்ண முடியும், ஆனால் கெட்டவங்களை நம்மளால் ட்ரீட் பண்ண முடியாது, த பேட் அப்படின்வோம். ஸோ சில ஆளுமை கோளாறுகள் பேட் அப்படின்னா அவங்க வந்து ப்ரிசனுக்கு தான் அனுப்பணும். ஸோ அவங்க தே ஆர் கிரிமினல்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ டாமரை நான் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கல. டாமருக்கு வந்து அவருக்கு ஒரு ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மனக்கோளாறு இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. இப்போது இவரை வந்து நம்ம கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் அதை வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறீங்க. ட்ரீட்மெண்ட் அதாவது முதல்ல இவரெல்லாம் ஹைலி மெனிப்புலேட்டிவாக இருப்பார். அதாவது தன்னுடைய அவருக்கு தெரிஞ்சுதான் அது பண்ணுறாரு. தெரிஞ்சு பண்ணுறது மட்டும் இல்லை, தன்னுக்கு ப்ளேமும் எடுத்துக்காமல் அது வேறு ஏதாவது மேலே ப்ளேம் போடுறது, தன்னுடைய பாலியல் இயலாமையை பற்றி ப்ளேம் போடுறது, இல்லை தன்னுடைய கடந்த காலத்தை பற்றி ப்ளேம் போடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவன் விக்டிம்ஸை ப்ளேம் பண்ணுறது, இப்படி தான் இருப்பாங்களே தவிர முதல்ல தன்னுடைய அண்ட் தில் மேனிப்புலேட் ஈவன் த சைக்காட்ரிஸ்ட், மேனிப்புலேட் த சைக்காட்ரிஸ்ட், தில் மேனிப்புலேட் த லாயர், மாற்றி சொல்லி 2 பேர் தில் ப்ளே அப் அகேன்ஸ்ட் ஈச் அதர். இதெல்லாம் இவங்களுடைய இயல்புகள். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி மக்கள் வந்து நம்ம செக்யூரிட்டி யூனிட்ஸில் வச்சுருந்தோன்னா இட் மீன்ஸ் தட் அவங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னலாக மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். மேபி அவங்களுக்கு சைக்கோசிஸும் கூட சேர்ந்து இருந்திருக்கலாம், இல்லை டிப்ரெஷன் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மூட் டிஸார்டர்ஸ் இருந்ததுன்னா அப்போ அவங்க ப்ரிசனில் கொஞ்சம் வல்னரபிளாக இருப்பாங்க, அசோசியேட்டட் மென்டல் இல்னஸ். அதனால் இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல்னால் நம்ம நினைக்கிற மாதிரி ஜென்ரல் வார்டு இந்த மாதிரி இல்லை, ப்ரிசன் மாதிரியே இருக்கும். இட் வில் பி லைக் செக்யூர் யூனிட்ஸ். ஸோ உள்ளே போகும்போது அலார்ம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம், அது நம்மளை செக் பண்ணுவாங்க, ஒரு 2-3 கேட்ஸ் தாண்டி போனோம். ப்ரிசன் மாதிரியே தான் இருக்கும் இந்த யூனிட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி யூனிட்ஸில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் அவங்களுக்கு அசோசியேட்டட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கணும். இவருக்கு அது மாதிரி இருந்ததா அப்படின்றது டவுட்ஃபுல்லாக இருக்குது. இவர் கோர்ட்டில் சொன்ன சில விஷயங்களும் வந்துட்டு அதை நம்புகிற மாதிரி இல்லை. ஸோ இவருக்கு கிடைத்த தண்டனை வந்து சரியான தண்டனை அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஏர்லியராகவே இவரை கண்டுபிடிச்சிருக்கணும். 50 கொலைகள், 53 கொலைகள், ஒவ்வொரு குழந்தைங்க, அதுவும் ஆண்கள் பெண்கள், அவங்களுடைய ஜெனிட்டல்ஸை கட் பண்ணி தூக்கி அந்த மாதிரி சில கொடூரமான விஷயங்கள், கண்களை நோண்டி எடுத்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. அவருக்கு பார்டர்லைன் டிசார்டர் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? பார்டர்லைன் டிசார்டர் அப்படின்னா என்ன? பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் அது ஒரு ஆளுமை கோளாறுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து இன்னொரு வகையாக சொல்லணும்னா எமோஷ்னலி அன்ஸ்டேபிள். இவங்களுடைய மையம் எப்படின்னா இவங்களுடைய ஐடென்டிட்டி, தான் யார் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். தான் யார் அப்படின்றது நிலையான ஒரு ஐடென்டிட்டி இருக்காது அவங்களுக்கு. ஸோ ஒரு க்ரானிக்காக ஒரு எம்டினஸ் இருக்கும், உள்ளுக்குள்ளே ஒரு எம்டினஸ் இருக்கும். அதனால் அவங்களால ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து ஹெல்த்தியாக ஈடுபட முடியாது. ஸோ அவங்க வந்து ரொம்ப வந்து இன்டென்ஸாக இருப்பாங்க. அவங்களால வந்து ரிஜெக்ஷன் எடுத்துக்க முடியாது. ஸோ ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா அவங்க எக்ஸ்ப்ளோசிவாக ரொம்ப கோவம் வரும். ஸோ இந்த க்ரானிக் எம்டினஸ் இருக்கிறதால தொடர்ந்து தன்னை செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய இயல்பாக இருக்கும். இவருக்கு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் இருந்திருக்கும் அப்படின்னு என்னால் ஐ டோன்ட் திங்க் ஸோ. அவருக்கு இருக்கக்கூடிய ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர், இன்ஃபேக்ட் ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லக்கூடிய அதுவும் ஒரு ஆளுமை கோளாறு தான். இருக்கிறவங்களுடைய உறவினர்களுக்கு வந்து பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் வந்து இருக்குன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப வந்து மைல்டாகவும் இருக்கலாம், சில ட்ரெய்ட்ஸும் இருக்கலாம். அவங்க உள்ளுக்குள்ளே நிறைய சஃபர் பண்ணுவாங்க.
இன்ஃபேக்ட் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றத வந்து நம்ம ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போன அந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்கே ஆக்சுவலாக வந்து பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றத வந்து அவங்க கண்டுபிடிச்சி அதை வந்து அவங்க யூஸ் பண்ணி டிபிடி மாதிரியான தெரப்பீஸ் கொண்டு வந்தாங்க. எங்கே வந்து எப்படி அவங்கள செல்ஃப் சூத் பண்ணுறது, எப்படி அவங்களுடைய எமோஷன்ஸை அவங்க ஹேண்டில் பண்ணுறது, அந்த எமோஷ்னல் ரெகுலேஷன் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் இவருக்கு வந்து டெஃபினட்டாக பார்டர் லைன் ஆளுமை கோளாறு இருந்திருக்குன்றதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் பார்த்ததை வச்சு சொன்னேன். ஸோ இவருக்கு வந்து நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், சைக்கோபேத்திக் ட்ரேட்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, ஒரு பக்கா கிரிமினல் சொல்லலாம் இவர்.